அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ப பொதுவா பார்த்தோன்னா, நம்மளோட சந்தோஷத்த வெளியில தான் தேடிக்கிட்டு இருக்கோம். உதாரணமா, எனக்கு புடிச்ச வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு புடிச்ச வீடு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு புடிச்ச கார் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா, அது கிடைக்கும்போது, அது கொஞ்ச நாள் தான் நிலைக்குது. அடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் தேடல் இருந்து கொண்டே இருக்குது. அப்ப நம்ம தேடுற மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஏன் நிரந்தரமா கிடைக்கல? அது ஏன் மாறிக்கிட்டே இருக்கு? ஒண்ணு கிடைச்சாலும் நம்மளால முழு திருப்தியோட வாழ முடியல. அதுக்கு காரணம் என்ன? அத நீங்க எப்பயாச்சும் யோசிச்சதுண்டா? ஏன் இந்த மாரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது? நம்ப ஒருத்தவங்கள நீங்க நேசிக்கிறீங்க. அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துட்டு, உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏன் அந்த இடத்துல ஒரு பெரிய துன்பம் ஏற்படுது? அவங்க இருக்கும்போது பெரும் மகிழ்ச்சியா உணர்ந்த நீங்க, அவங்க போனதுக்கப்புறம் ஏன் துன்பத்த உணர்றீங்க? அப்ப நீங்க தேடுற மகிழ்ச்சி வெளியில தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, உங்களுக்குள்ள நீங்க என்னைக்குமே இன்னர் ஜர்னி பண்ணது கிடையாது. அதுதான் இதோட காரணமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு கதைய பார்ப்போம். நம்ப ஒரு கற்பனையான கதை தான். அது பார்த்தீங்க அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, இந்த கான்செப்ட்டோட விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா புரியும். அ ஒரு ஒரு நாட்ல அ கெய்ரோ க கெய்ரோங்கிற ஒரு நாட்ல ஒரு இளைஞன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கனவுல வந்து ஒரு புதையல் கிடைக்கிற மாரி அவன் கனவு காண்றான். அந்த கனவு அவனுக்கு அடிக்கடி வர்றதுனால, ஓகே நம்ப வந்து பாக்தாத் போலாம். அந்த நாட்டுக்கு போனாக்கா நமக்கு வந்து புதையல் கிடைக்கும் அப்படின்னு அந்த கனவ நம்பி, அவன் பாக்தாத் நாட்டுக்கு போறான். அங்க போகும்போது, அம் அந்த புதையல தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வராரு. "நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து தன்னோட கனவ பத்தி சொல்றாரு. அந்த கனவ பத்தி கேட்டோனே அந்த போலீஸ்காரர் சிரிச்சிடுறாரு. நீ இப்படி கனவு கண்டியா? நானும் தான் நெறைய தடவ கனவு கண்டிருக்கேன். கெய்ரோகையிலேயே வந்து எனக்கு ஒரு பழத்தோட்டத்துல ஒரு ம் ஒரு புதையல் கிடைக்கிறதா எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த புதையல தேடிக்கிட்டு போன அந்த இளைஞனோட வீடாவே இருக்கு. அப்ப தான் அவனுக்கு ஸ்பார்க் ஆகுது. மறுபடியும் தன் வீட்டுக்கு போயி அந்த குறிப்பிட்ட இடத்த தோண்டும்போது, அவனுக்கு புதையல் கிடைக்குதுன்னு. எதுக்கு இந்த சின்ன கதைய நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, நீங்க தேடுற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள தான் இருக்கே தவிர, அது வெளியில எங்கேயுமே இல்ல. அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கதை தான். வேற எதுவுமே கிடையாது. நமக்கு ஏன் துன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கு? நம்பளால ஏன் தொடர்ச்சியா வந்து நம்மளோட சுயத்த ஏன் உணர முடியல? நம்ப எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம். ஆனா, அத ஏன் நம்மளால நிலையா பெற முடியல? இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் என்னோட பயிற்சி வகுப்புல நான் வந்து சொல்லி தர்றேன். விருப்பம் உள்ளவர்கள் வந்து இந்த பயிற்சியில வந்து சேர்ந்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த பதிவ ரொம்ப பொறுமையா கேட்ட அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. எனக்கு இந்த சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் குடுக்குற உங்களுக்கு கோடான கோடி நன்றி.